நம்ம தண்ணி குட்டத்துல எப்படி தெரியுங்களா, நம்ம அப்பா பெல்ட் எடுப்பாரு, அம்மா உரலுகளே எடுப்பாங்க. அட்லீஸ்ட் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காவது கூட்டு கொடுத்தாங்க இருந்தாக வேண்டியது இருக்குது. தண்ணி கொடுத்துறோன்றதுனால அவங்க 2 பேரை மட்டும் தப்பே சொல்ல முடியாதுங்க. சின்ன வயசுல இருந்து செல்லம் குடுத்து வளர்க்குறது. என் பொண்ணுகா கிச்சன் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, என் பொண்ணுக்கு தொடப்பத்தை பிடிக்க கூட தெரியாது. கல்யாணம் ஆயிட்டு அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு தலைவாரின்னே சொல்லுவாங்க அம்மா. புருஷன்னா சொன்னாலும் கேட்டுக்குமா, என்னது இது ஒன் டே மேட்சா, இது ஒரு நாள்ல சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறதுக்கு. அது கல்யாணத்துக்கு அப்புறம் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மாசம் சும்மா சூப்பர் ட்ரிப்பு, குழந்தை த்ரிஷா மாதிரி வரும். அத அத்தை வீடு, மாமா வீடு, சித்தி வீடுன்னு எல்லார் வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டு அழகா கொழு 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 குஷ்பு மாதிரி இட்டுன்னு வர்றது. எல்லாம் சரி, சந்தோஷமா இருப்பீங்க. அதனுடைய கஷ்டம் எப்ப தெரியுங்களா தெரியும், அவங்க பிரெக்னண்டா இருக்கிற டைம்ல தான் தெரியும். ஹஸ்பண்டோடைய தோல் என்னதான் உங்களுக்கு சாயறதுக்கு இருந்தா கூட பொண்ணோடைய மனசு எதை தெரியுமா தேடும், அவங்க அம்மாவுடைய மடியையும் அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கலாமா.